விஜய் வீட்லேயும் ராகினி வீட்லேயும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரியோட குடும்பம் வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஆனால் காவேரி வந்து விஜய் சமாதானப்படுத்தி நிச்சயதார்த்தத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே நிச்சயதார்த்தம் நடக்கிறாங்க. அப்போ வந்து காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ராகினி வந்து வேணும்னே வந்து வெறுப்பேற்றுற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்குற வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்கிறாரு. அதே டைமில் இங்கே பாரு காவேரி, இதெல்லாம் விட்டு இவங்க எப்படி போனாலும் போனோம், உனக்கு என்ன வந்தது, உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால வந்து காவேரி ரொம்ப அப்செட்டாக உணர்றாங்க. நிவின் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு. இந்த ராகினி வேணும்னே வந்து காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கணும் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ ராகினி வந்து நிவின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ ராகினி சொல்கிறாங்க, இனிமேல் வந்து உன்னோட காவேரி வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவள் நிம்மதிக்காக தான் நான் என்ன வந்து ஏதாவது வந்து பேசிகிட்டே இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சொன்னதுக்கு காரணமும் அவள் தானே. இதுக்கப்புறம் அவள் எப்படி நிம்மதியாக இருக்காங்கன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்றாங்க. உடனே நிவின் பயங்கரமாக சிரிக்கிறாரு. நான் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதை கேட்டு நீ வந்து டென்ஷன் ஆகுன்னு பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன சிரிக்காமல் என்ன பண்ணுறது, உனக்கு விஷயமே தெரில, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. எனக்கு என்ன விஷயம் தெரில, நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காவேரிக்கு என்னென்ன பாடம் சொல்லி கொடுக்குற மட்டும் பாரு, அங்கே போயிட்டோன்னே அப்புறமா இருக்குது அவளுக்கு அப்படி சொன்னோன்னே எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எத்தனை நாள் நீ சொல்லிக் கொடுப்ப, மிஞ்சி போனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவள் டைரெக்டாக வந்து என் கூட வந்துட போகிறா. அதுக்கப்புறம் நீ யாருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்ப சொல்லு அப்படின்னோடனே, நீ என்ன சொல்கிற, இப்போ பார்த்தா இதே சொல்லிட்டு இருக்க, என்னதான் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, உண்மை அதுதான். நீ என்ன நினச்ச, எப்படியாவது காவேரியை தொல்லை பண்ணணும், காவேரியை டென்ஷன் ஆக்கணும், அவளை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வீட்டுக்கு வந்து மருமகளாக போகணும் முடிவு பண்ணி போகிறேன். எல்லாம் காவேரியை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா காவேரி கொஞ்ச நாளில் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்துடுவா. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதா? அதுக்கப்புறம் நீ வந்து ஏமாந்து தான் போகணும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க ராகினி. என்ன நிவின் இப்படி வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு, நிவின் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு ஒன்றுமே ஆகலை, இதுதான் நிஜம், கொஞ்ச நாளில் நீயே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே வந்து காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இவன் எப்படியாவது வந்து ஏதாவது வந்து பேசி பண்ணான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி டென்ஷன் ஆக்கிட்டு போகிறானே, ஒன்றுமே புரியலையே, இதை பற்றி காவேரி கிட்ட பேசலாமா, இதை பற்றி யார்கிட்ட பேசுறது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் விஜயும் வந்து காவேரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் ஏன் நிவின் இப்படி சொல்லிட்டு போகிறான், ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி நினச்சியும் நிவின் நினச்சி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ராகினி வந்து காவேரி கிட்ட வந்து பேசுகிறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன சந்தோஷம், பின்ன என்ன, நீங்கள் நான் இவ்வளோ சொல்லியும் கேட்காம வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டீங்கல்ல, நான் எங்கே நடத்துகிறேன், அவங்க தானே வந்து விரும்பி நடத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் நோ சொல்லலைல்ல, அதனால தான் அவங்க நடத்துகிறாங்க. நீ நோ சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. எப்படியாவது வந்து இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது. இப்போ மொத்தமாக போச்சு. எப்படியும் வந்து அவள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து என்னென்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னோடனே, நீ என்னமோ வந்து புலி சிங்கத்தை வந்து வந்துருவாங்கன்னு சொன்ன மாதிரி பயமுறுத்துற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளால் ஒன்றுமே பண்ண முடியாது, புரியுதா? உன்னை பழிவாங்க தானே வரா, நீ இங்கே இருக்க போகிறதில்ல, அப்புறம் எப்படி பழிவாங்குவா அப்படின்னோடனே, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நான் போகிறது உண்மை தான், அதுக்காக இதையே சொல்லி என்னை விருப்பத்துறீங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து அப்படியே வந்து காவேரி பார்க்குறாரு. இதன் முடியுது.